அதாவது இந்த 2 பேர் அடிச்சுக்கிறது இருக்குல்ல, தாவேக்கால முதலமைச்சரா உட்கார்ந்தா கூட ஏத்துக்க மனசு இருக்கு. ஆனா விசிகால இருந்து ஒருத்தர் போய் அமைச்சரவையில உட்கார்ந்துட்டாங்க அப்படின்றத ஏத்துக்க முடியாத நிலையில தான் இன்னைக்கு தமிழகம் மொத்தமும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படியான காழ்ப்புணர்ச்சிகளை தொடர்ந்து திமுக செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படியான கருத்துக்கள் மக்கள் மத்தியில நிறைய நிலவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இப்படி போயிட்டு இருக்கும் போது தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திமுக தலைவரான ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு செய்தி விட்டிருந்தார். எப்பா அப்படிலாம் பேசாதீங்க, அது ரொம்ப தவறான செயல் அப்படின்னு அவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விசிகால இருந்து போராட்டங்களே அறிவிச்சிட்டாங்க. இந்த போராட்டத்தை அறிவிக்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள சின்ன கைகலப்பாயி போச்சு. குன்னம் தொகுதியில ஒரு சின்ன போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அந்த போராட்டம் நடக்கும்போது சின்ன கைகலப்பாயி போச்சு. அந்த கைகலப்பானது குறித்து ஒரு மக்கள் மத்தியில் எல்லார்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்காரு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல இதை பத்தி பேசியிருக்காரு. பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசிகா போராட்டம் பண்ணாங்களா? எது இந்த பெட்ரோல் விலை உயர்வு குறித்து கண்டனம் பண்ணாங்களா? இல்ல இப்ப நடக்கக்கூடிய இந்த வன்கொடுமைகள் சார்ந்து கண்டனம் எழுப்பினாங்களா? இல்ல வேற எதுக்காக போராட்டம் பண்ணாங்க? நக்கல் தோணில ஒருத்தர் பேசியிருப்பாரு. அவருக்கெல்லாம் என்ன தெரியும் இங்க விசிகா செஞ்சிருக்கக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்றதும், இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு என்ன அப்படின்றத பத்தியும் விசிகா தலைவரான திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்றத இதை முழுசா பார்த்தோம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு கொடுத்த ஒரு தனி வீடியோவா இருக்கட்டும், இல்ல பிரஸ் மீட் கொடுத்ததா இருக்கட்டும், முழுக்க எதை பத்தி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தொடர்ந்து நேத்துல இருந்து அந்த பிரச்சனைகள் ரொம்ப பரபரப்பா எல்லார் மத்தியிலும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படியான ஒரு முகம் நம்ம பார்த்தது இல்ல. இப்படியான ஒரு பெரும் மன வருத்தத்தோட விசிகா தலைவர் ஐயா திருமாவளவன் அவர்கள் போட்டிருக்கிற பதிவு மனசை உருக்கக்கூடிய ஒரு செயலா தான் இருக்கு அப்படின்றத போட்டிருக்காரு. ஏன் அப்படி போட்டிருக்காரு அப்படின்னா, நேற்று நடந்த போராட்டம் அதன் பேர்ல பாத்தீங்கன்னா குன்னம் தொகுதியில குன்னம் பகுதிகளில் ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க. ராசா அவர்கள் ஒரு பதிவிட்ட செய்திகள் மக்கள் மத்தியில பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திமுக சைட்ல இருந்தும் சரி, இல்ல விசிகா சைட்ல இருந்து ஒரு பெரிய அதிர்வலைகளை கிளப்பியிருக்கு. மக்கள் பெரும் அதிருப்தியில இருக்காங்க. ஒரு பக்கம் இங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில இவங்க ஜெயிச்சிருந்த அந்த குன்னம் சைடா இருக்கட்டும், அங்க பாத்தீங்கன்னா திமுகல இருந்தா ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. மக்களுக்கு நன்றி சொல்லும் விதமா அங்க போயிருக்காரு. போறப்ப விசிகா அந்த இடத்துல ஆராசாக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தாங்க. அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சொற்கள் ரொம்ப கடுமையான சொற்கள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி இருந்தாங்க. முன்னாடி பதிவு போட்டிருந்தாரு, அதுக்கப்புறம் எடுத்துட்டு திரும்ப இன்னொரு பதிவு போட்டிருக்காரு. இப்படியான தொடர் பதிவுகள் ஏற்றுக்க முடியாததா இருக்கு. இப்படிதான் பல பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இதை எதையும் கருத்துல எடுத்துக்காம மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான செயல்கள் மட்டுமே செய்யணும். அந்த போராட்டத்தை ரத்து செய்ய கூறி நான் சொல்லியிருந்தேன். அந்த போராட்டம் தகவல்கள் சரியா போய் சேராத ஒரு காரணத்தினால, அங்க ஏற்பட்ட சில முரண்கள் காரணத்தினால அவர்கள் போராட்டத்தை நடத்திட்டாங்க. போராட்டம் நடந்த இடத்துல இப்படியான நிகழ்வுகள் நடந்தது பெரிய வருத்தம் தரக்கூடிய ஒரு செயல்களாக தான் இருக்கு. அங்க சொல்லக்கூடிய பல பேரும் ராசா அவர்கள் பேசக்கூடியவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, கீழே இருந்து பேசுறவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம எவ்வளவு விமர்சனங்களை தாங்கிட்டோம். ஆனா அதை மீறி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன, அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கும் அது அப்பத்திலிருந்து நாங்க கூடவே இருந்ததுக்கான காரணம் என்ன, அந்த கொள்கையோட உடன்பாடுகள் பல பேர் இன்னைக்கு அதை வேறு விதமா திருப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியுதோ இல்லையோ, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்களான அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் அந்த கூட்டணி எவ்வளவு வலுவா இருந்தது, நம்ம எவ்வளவு நட்பின் இணக்கமா இருந்தோம் அப்படின்றது அவருக்கு தெரியும். அப்புறம் அன்பு இளவல் ஐயா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு இணக்கமா இருந்தோம், அங்க இருந்த செயல்பாடுகள் எப்படி, எங்களால முன்னாடியே ஆதரவு தெரிவிக்கிறோன்றது சொல்ல முடிஞ்சுச்சு. ஆனா அமைச்சரவையில இடம்பெறத சொல்ல முடியாம போயிடுச்சு அப்படின்ற தகவல்களையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. அமைச்சரவையில பதவி ஏற்றதும் விசிகாலே பல முரண்கள் இருந்தது. சிலர் அதை தெரிவிச்சிருந்தாங்க, ஒரு சிலர் கட்சியை விட்டே வெளியே வந்தாங்க. இப்படியான சூழல்கள் அங்க என்ன நிலவனாலும் அவருடைய பாதையில செல்றதுல விசிகா என்னைக்கும் மாறல அப்படின்றது தான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, டிவிகேல இருந்து தொடர்ந்து அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு அரசியல் நாகரிகம் என்பது கிடையவே கிடையாது. ஒரு ஆரோக்கியமான அரசியலா இது இல்லவே இல்லை. குதிரை பேரம் இங்க நடக்காது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எந்த விதத்திலும்
அது அதுக்கான ஒரு செயல்பாடுகளா இங்க இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அமைச்சரவையில பங்கேற்றிருக்காங்க. இவங்க ஆட்சி கவிழ்ப்பு நடக்குமோ இல்ல அமைச்சரவையில பங்கேற்றிருக்காங்க, இதுக்கு மேல நம்ம கூட தான் இருக்காங்க, நம்ம எதுவும் எது பண்ணாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த சூழல்ல தான் ஆதரவு தெரிவித்த ஒவ்வொரு கட்சியும், அமைச்சரவையில பங்கேற்ற ஒவ்வொரு கட்சியும் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பிரியங்கா காந்தி ஒரு பக்கம் ஜோதிமணி அவர்கள் கிட்டத்தட்ட எம்பில இருக்காங்க, காங்கிரஸோடைய எம்பில இருக்காங்க. தாவேக்கால காங்கிரஸ் 2 அமைச்சர் பதவியை எடுத்திருக்காங்க, உயர்கல்வித்துறை எடுத்திருக்காங்க. இப்படியான முக்கிய இடத்துல இருக்கும்போது காங்கிரஸ் என்ன பண்றாங்க, முழு கூட்டணி அவங்க கூட தான்றதையும் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும் போதே எதிர்ப்பு கருத்துக்கள் வந்திருக்கு. நீங்க அதிமுக இருந்து ஒரு பக்கம் இங்க எம்எல்ஏக்களை வாங்கிட்டு இருக்கீங்க, குதிரை பேரம் நடக்கலன்னு சொல்றீங்க, ஆனா அது அங்க நடக்குது, இது ஒரு அரசியலுக்கு ஆபத்தானது, ரொம்ப ஆரோக்கியமான அரசியலே இது கிடையாதுன்னு ஒரு பக்கம் விமர்சனம் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாவேக்கால பாத்தீங்கன்னா இந்த பயிர்க்கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. திருவண்ணாமலையில இருந்து தாவேக்காவுடைய உறுப்பினர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயிர்க்கடன்ல நீங்க செஞ்சிருக்கிறது மோசமான ஒரு விஷயம், மோசடி செயல், இது கண்மூடித்தனமா ஏதோ ஒன்று செய்யறதுக்காக இங்க கிடையாது. மேகதாது விஷயத்துல நீங்க நல்ல விஷயத்தை எடுத்திருக்கீங்க, ஆனா அதே மாதிரி பயிர்க்கடன்ற பேர்ல நீங்க வாக்குறுதியில சொன்னதை என்னைக்குமே நீங்க செய்யாம இருக்கீங்க. அப்படியான ஒரு செயல்பாடுகள் இங்க பெரும் ஆபத்துக்கானது. விவசாயிகளை நீங்க பழி வாங்குறீங்க, விவசாயிகள் மீது நீங்க வன்மை செலுத்துறீங்க, அந்த மாதிரியான ஒரு செயல் தான் நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு வாக்களிச்சதுக்கான காரணம் என்ன, நீங்க 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பயிர்க்கடன் ரத்துன்னு சொல்லுவீங்க, அதன்படி நடப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா இங்க அது படி நீங்க நடக்கவே இல்லை. ஒரு பக்கம் ரிசர்வ் பேங்க் என்ன சொல்றாங்கன்னா, கடன் தள்ளுபடின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா நீங்க நம்பாதீங்கன்னு ஒரு பக்கம் அவங்க சொல்றாங்க. இதுக்கு மத்தியில நீங்க ஸ்ட்ராங்கா முடிவெடுப்பீங்கன்னு பார்த்தா, பயிர்க்கடன் ரத்து செய்வீங்க அப்படின்னு எதிர்பார்த்தா, நீங்க அப்படியான ஒரு செயல்பாடுகளை செய்யவே இல்லை. இந்த செயல்பாடுகள் பெரும் வருத்தத்துக்குரியதா இருக்கு அப்படின்னு தாவேக்கால இருந்தே எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. திருமாவளவன் அவர்கள் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு, எப்பா நீ ஆட்சி கவிழ்ந்துரும் பயப்படாத, அதனுடைய பயத்தினுடைய விளைவா தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப மாற்று கட்சியில இருந்து எம்எல்ஏக்களை வாங்குறது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இது எந்த வகையிலுமே ஆரோக்கியமான அரசியல் கிடையாது, உங்க ஆட்சி கவிழாம பாத்துக்க வேண்டியது எங்க கடமை. திமுகவுக்கு தெரியும் நாங்க அந்த ஆட்சி எப்படி பாதுகாத்தோம், கூட்டணிகள் உடையாம நாங்க எப்படி பாதுகாத்துக்கிட்டோம், எங்களை மீறி இன்னொரு கட்சி புதுசா ஒண்ணு வருதுன்றப்ப அங்க ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்க, ஒரு பக்கம் 10 சீட்டு அள்ளி கொடுத்தாங்க, ஆனா அப்பொழுதும் நாங்க அங்கிருந்து விலகி போகவே இல்லை. இப்ப நாங்க உங்க கூட கை கோர்த்து இருக்கோம். இந்த இடம் எதுக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்களை அமைச்சரவையில உட்கார வச்சதே ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாதுன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது, தெரிஞ்சுதான் இருக்கு. ஆனா அதை மீறியும் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அமைச்சரவை எப்படியாச்சும் தக்க வச்சுக்கணும், இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கணும்ன்ற ஒரு முனைப்போடு இருந்துகிட்டு இருக்கீங்க. எந்த வகையிலுமே இது ஆரோக்கியமான அரசியல் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி விசிக தலைவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சண்முகம் அவர்கள் தொடர்ந்து அவரும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உட்கட்சியிலே இருந்தாலும் ஆதரவு கொடுத்தாலும் அமைச்சரவையிலே பங்கு கொடுத்தாலும் அதிகார பகிர்வுன்றது இங்க நடந்தாலும் எதிர் விமர்சனம் தான். அதை எதிர்த்து நாங்க உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். உங்க பயம் இங்க ரொம்ப நல்லா தெளிவா தெரியுது, இந்த பயத்தை நீங்க வெளிக்கொண்டு வேணாம், உங்களுக்கு ஆதரவா நாங்க இருக்கோம். நீங்க என்னைக்கு மத்திய அரசோட அந்த திட்டங்களை இங்க செயல்படுத்துறீங்களோ அப்பதான் உங்களுக்கு எதிரான முடிவுகள் இங்க திரும்பும், அதற்கேற்ற கருத்துக்கள் இங்க வரும். அது மட்டும் இல்லாம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியோட எங்கள் பலம் போய் சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிரான நிலைகளில் நாங்கள் கண்டிப்பாக நின்று எதிர்ப்புகளை கொடுப்போம், அதற்கான தேவை இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியோடைய ஆதரவையும் சேர்த்து சொல்லியிருக்காரு ஐயா சண்முகம் அவர்கள். இப்படி தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு எதிர்ப்புகள் அவருடைய செயல்கள்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு. இப்படியான எதிர்ப்புகள் சொந்த கட்சியிலிருந்தே இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு, மக்கள் மத்தியிலிருந்தும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை மீறி ஆதரவு கட்சிகளும் அமைச்சரவையிலும் வருது. இந்த எதிர்கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவங்களுக்கு இடையான மோதல்கள் எப்படிப்பட்ட மோதல், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. உங்க கருத்துக்கள் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, மக்கள் கருத்துக்கள் மக்களிடத்துல போய் சேரணும். ஆகவே அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.